புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் ஒரு வித்தியாசமான எழுத்துக்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டையோட உருவங்கள்லாம் வரைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் அந்த புக்கில் 7 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கு. ஸோ உடனே அதை ஃபோட்டோ எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த 7 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் புனிதமாக பார்க்குறாங்க. ஸோ உடனே நெட்டில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மொபைலை லாக் பண்ண பிறகு அந்த டிஸ்பிளேல அந்த காட்டையோட உருவம் தெரியுது. ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த உருவத்தை காணோம். ஆனால் அந்த உருவம் அங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஹீரோனி கரெக்டாக ஃபீல் பண்ணுறா. உடனே ஹீரோனி பயந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை போயிட்டு பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பழைய வீட்டுக்கு போய் பார்க்கணும், அங்க போய் பார்த்தாதான் ஜூலி எங்க இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியும் அப்படின்னு அவனை கூட்டிட்டு கார்ல நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த வீடு பயங்கர இருட்டா இருக்கு, அங்க யாருமே இல்லை. அப்பதான் வந்து அந்த வீட்டுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு பார்க்கும்போது ஒரு செவுத்துல நிறைய டிராயிங் எல்லாம் இருக்கு. அது என்ன டிராயிங்னா இவ அந்த புக்ல பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த புக்ல இருக்க டிராயிங் எல்லாமே அப்படியே அதுல இருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு கொடூரமான உருவம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த உருவத்தோட வாயில இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வெளியில வர மாதிரி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல போலீஸ் வர மாதிரி சைலன்ஸ் சத்தம் கேக்குது. சோ உடனே இவங்க அந்த புக் அங்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ அங்க அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோனி இப்ப அவளோட பெட்ரூம்ல படுத்திருக்கா. பெட்ரூம்ல படுத்திருக்கும் போது அந்த ஜன்னல் கிட்ட அந்த கொடூரமான உருவம் வந்திருக்கும் போல அதோட 2 கண்ணு மட்டும் தான் தெரியுது. சோ உடனே லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவத்தை காணோம். ஆனா லைட்டை ஆஃப் பண்ண பிறகு மட்டும் அந்த கொடூரமான உருவத்தோட கண்ணு மட்டும் தெரியும். கண்ணு வச்சு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனிக்கு வந்து ஒரு கெட்ட கனவா இருக்கு இது. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோனி அந்த புக்கை அந்த பழைய வீட்டுல போட்டு வந்திருப்பா. அந்த புக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு இவ மறுபடியும் அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்துடுறா. அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு காணாம போயிட்டா அப்படின்னு அதே நினைச்சுக்கிட்டு அந்த ஊஞ்சல்ல இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஆனா ஹீரோனி சோகமா இருக்கல அப்படின்னு அவளோட மைண்டை மாத்தணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு கிஸ் கொடுத்த உடனே அவளுக்கு லைட்டா இருமல் வருது. அந்த சமயத்துல அந்த பழைய வீட்டுக்குள்ள இருந்து ஜெனிஃபர் அப்படின்னு யாரும் கூப்பிடுற மாதிரி இவருக்கு சத்தம் கேட்குது. இவளும் தன்னை மறந்து அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு நம்மள யாரு கூப்பிட்டாங்க அப்படின்னு உள்ளார தேடிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டு வெளியில தனியாக உட்காந்துருப்பான். அப்போ அந்த காட்டேரி வந்து அவனை பயமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அவனும் வழியில பயமா கத்துறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு வெளியில ஓடி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காட்டேரி அவனை அந்த இடத்துல கொடுமை சாகடிச்சிருக்கு.